நேற்று என்னோடய பர்த்டே நைட் ரொம்ப நேரம் ஆனதுனால எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. மறுநாள் நியூ இயர் அன்றைக்கி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. நேற்று டெஸ்ட்டு டே, அதனால் போய் கிளாஸில் போய் டெஸ்ட் எழுதிட்டு ஆஃப்டர்நூன் போல் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா இறாலு, சிக்கன், முட்டை எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டு சைடில் ஒரு சைடு எங்கள் ஆச்சியும் பாப்பாவும் நான் ப்ரௌனி செய்ய போகிறேன், நீ மெஷர்மெண்ட் சொல்லு அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்கங்க. நீ எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேங்க. வந்து பார்த்தா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டேஸ்ட்டு. நல்லா பண்ணியிருக்கியே அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு சரி வாய்க்காலில் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தண்ணியில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. போகிற வழியில் ஐஸ்கிரீம் வண்டியை நிப்பாட்டி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போனாங்க. என் கூட பிறந்தவன் சென்னையிலேருந்து சர்ப்ரைஸாக அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். அதையும் போய் கொரியரில் வாங்கிட்டோங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தங்கமேல் டிஜிகோடில் அவன் சொல்லாமல் காசு போட்டு வச்சுருந்துருக்காங்க. அதில் இப்போ வந்து கம்மல் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. ஈவினிங் போல் நல்ல கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. 2024 என்னோடய பர்த்டே நல்லபடியாகவே முடிஞ்சிச்சுங்க. 2025 வந்தாச்சு. இன்றைக்கி நியூ இயர் ஆச்சுங்க. இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள்ங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. லாஸ்ட்டாக இந்த வருஷம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்டுட்டேங்க.